அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 54:17 ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனம் இருக்கு பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு விரோதமாய், அப்போ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமானாலும் சரி, அது வாய்க்காதே போகும். ஆமென். எனக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க, எங்க குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க, எங்க தொழிலுக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் வாய்க்காமல் போகும். அது எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் சரி. சில சட்டங்களின் மூலமாய் உங்களை ஒடுக்க பார்க்கிறார்களா, வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, மொர்தெகாய் ஆமான் ஒரு சட்டத்தை ஏற்றி எப்படியாவது இந்த யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று இருக்கிறான். ஆனால் தேவன் பாருங்க, வித்தியாசமாய் கிரியை செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஆமான் மொர்தெகாய்க்கென்று ஏற்படுத்தின அந்த தூக்கு மரத்திலே ஆமானை போடுவித்தார்கள். எனவே இன்று நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆமென். தானியேலை கவிழ்க்க அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். அவனை கீழே விழத்தல்ல, அவனை அழித்து போட என்னவெல்லாம் செய்தார்கள். சிங்க கெபியிலேயே போட்டு விட்டார்கள். ஆனாலும் தானியேலின் தேவன் தானியேலை ரட்சித்தார். ஆமென். எவர்கள் சிங்க கெபியிலே இவனை போட பிளான் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாரும் சிங்க கெபியில போட்டாங்க. சிங்கங்கள் அவர்களை விழுங்கி விட்டது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆமென். இது உங்களுடைய சுதந்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் இல்ல? அப்ப இது நம்மளுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை பயமுறுத்தும்படியாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பதட்டமே படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆமென். அப்படி உங்களுக்கு நேரம் வர மாதிரி இருக்கலாம், ஆனா அது வாய்க்காமல் போகும். உங்க பக்கத்துல வந்து அது கீழே விழுந்துடும். ஆமென். அப்போ இது உங்களுடைய சுதந்திரம், இது என்னால் உண்டாகும் அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய நீதியா இது இருக்கிறது. அவர் உங்களுக்காக நீதி செய்வார். அவன் எனவே ஆயுதம் வாய்க்காமல் போகும். கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். நீங்க என்னென்ன செய்வீங்க அவர் சொன்னார், அதெல்லாம் நீங்க செய்வீங்க. இந்த தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். தேவன் இந்த ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காமல் போகும்படி பண்ணுவார். முடிவிலே உங்கள் தலை உயரும். முடிவிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இது வேதத்தில் நடந்திருக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.